திரு சீமான் அவர்கள் பெரியார் மட்டும் எங்களுக்கு பெரியார் அல்ல, தமிழ் இனத்தில் எங்களுக்கு முன்னவர்களாக இருந்த அத்தனை பேருமே எங்களுக்கு பெரியார் தான். பெரியார் மண் அல்ல, இது எங்களை பொறுத்தவரை பெரியாரே மண் தான் அப்படின்னு மிக வலிமையாக ஒரு கருத்தை பேசி வருகிறார். இப்போ உங்களை போன்ற அறிஞர்கள் இந்த கருத்து குறித்து நீங்கள் சொல்ல வேண்டிய, நீங்கள் அல்லது கருதுகிற எதிர்நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவருடைய கருத்திலேயே ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? இவர் மட்டுமல்ல பெரியார், அவருக்கு முன்னும் நிறைய பெரியார்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ இந்த பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் தானா? இவர் சொல்லக்கூடிய எல்லா பெரியார்களுமே அவர்களுடைய மண் அல்ல, அவர்களும் மண் தான்னு பொருள் இல்லையா? பெரியார்னு இவர் யாரை இதுகாரம் ஏற்றுக்கொண்டிருந்தாரோ, யாரை பற்றி பேசினாரோ, அந்த பெரியார் அவர் பெயரால் இந்த மண் அழைக்கப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. பெரியார் அன்பர்கள், பெரியார் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படி சொல்கிறாங்க. இவருக்கு முன்னாலேயே பெரியார்கள் நிறைய இருந்தாங்கங்கிறார். அப்போ இந்த பெரியாருக்கு கொடுக்குற மதிப்பை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார். இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் அந்த பொருளில் அவர் சொல்லலை. தமிழ் நிலத்தில் ஏற்கனவே இருந்த பல்வேறு தலைவர்களுக்கு அவர் பதாகையில் கூட அவர் அந்த புகைப்படத்தை எல்லாம் குறிப்பிடுறார். குறிப்பிட்டு இவர்கள்தான் எங்களுடைய தமிழ் இனத்தின் பெரியார்கள், பெரியவர்கள். பெரியாரை பொறுத்தவரை இவர்கள் திமுக அல்லது திராவிட இயக்கங்கள் சொல்கிற பெரியாரை பொறுத்தவரை அவர் எங்களுக்கு ஒரு மண் தான். அவர் ஒரு உதாரணத்துக்காக ஒரு பேர் எடுத்துக்குவோம். இப்போ வ.உ. சிதம்பரனாரை அவர் முன்னால் இருந்து பெரியாருங்கிறாங்க. இவ்வளவு காலமும் பெரியார் ஈவேரா என்று அழைத்தது போல் இவர் என்றைக்காவது பெரியார் வ.உ.சி என்று அழைத்திருக்கிறாரா? பெரியார் திருவிக்க என்று அழைத்திருக்கிறாரா? அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரியார் என்பது ஈவேரா பெரியார் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயராகவே வந்துவிட்டது. அதை தான் அவர் என்ன கேள்வி எழுப்புறார்? தமிழர்கள் இத்தனை காலமும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள். திட்டமிட்டு இந்த திராவிடவாதிகள் பெரியாரை, ராமசாமி என்கிற ஒரு நபரை தந்தை பெரியார், தமிழர்களுக்கெல்லாம் தந்தை என்று இவர்கள் நிறுவி விட்டார்கள். இப்ப நாங்க எங்களுடைய தலைமுறை விழித்து கொண்டது, முன்னவர்கள் செய்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு பெரியவர்கள் வ.உ.சி, அஞ்சலை அம்மாள் அல்லது பல்வேறு தலைவர்களை அவர் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தின் பெரியார் அப்படின்னு அவங்களெல்லாம் மதிப்புக்குரியவர்கள், யாருக்கும் மாற்று இல்லை. அவர்களை எல்லாம் பெரியாரோடு போட்டிக்கு நிறுத்த வேண்டிய தேவையில்லை. பெரியார் அவர்களை போட்டியாக கருதவும் இல்லை. பெரியார் காலத்தில் அந்த பெரியவர்கள் வாழ்ந்தவர்கள் யாரும் பெரியாரை தங்களுக்கு போட்டியாகவும் கருதவில்லை.